வணக்க நண்பர்களே, மாவீரன் எஸ்ஐபிசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 25லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும். இதற்கான ஷெடியூலை நான் விரைவில் விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நவம்பர் 25ல் நம்ம ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வைக்க போகிறோம். அதாவது நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். பிடிஎஃப் மெத்தடில் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணால் ஒன்றும் பண்ண தேவையில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும், நீங்கள் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு எதனால் நம்ம இப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கட் ஆஃபில் நிறைய போயிருக்கோம். ஒரு சில பேருக்கு 2 மார்க் 3 மார்க் போயிருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபுல்லாக ஒரு எங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்ல ஒரு டாப் லெவல் ரேங்க் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஷின் பேப்பரை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்களை ஃபாலோ பண்ணணும், படிச்சுட்டே வரணும். அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சைக்காலஜி, மேத்ஸு, ஜிகே, தமிழ் எல்லாமே நம்ம போட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் இந்த முழுமையாக நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கோர்ஸ் ஒரு 2-3 மாதம் நீங்கள் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட்டு ஏன் நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறோன்னா, கண்டிப்பாக டிசம்பரில் எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ட்ரைனிங்கும் அவங்க போயிடுவாங்க. ஸோ நம்ம உறுதியாக நம்ம டிசம்பரில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அதனால் நீங்கள் படிக்க தயாராகுங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் வரேன், படிக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போவே படித்தா தான் உங்களால் டெபாசிட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தேர்வையுமே அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் முழுமையாக அந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்ளணும். சைக்காலஜி, மேத்ஸு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேர்வு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு இந்த தேர்வை நீங்கள் அட்டன் பண்ணணும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.